திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை அருகே வயது முதிர்வின் காரணமாக எங்களால் பார்த்து கொள்ள முடியாது என்று கூறி மகன், மகள் மற்றும் பேரனாலேயே நடு ரோட்டில் மூதாட்டி 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வேலம்மாளை நடு ரோட்டில் வீசி சென்ற சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இனிமேல் எங்களால் பார்த்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் நிறுத்தம் அருகே அந்த பாட்டியை தவிக்க விட்டு சென்றுள்ளார் அவரது பேரன். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்தவர் 70 வயதான வேலம்மாள். இவரது கணவர் பெயர் குருசாமி என்றும் அவர் சில காலத்திற்கு முன்பு மறைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு பேச்சியம்மாள் என்ற மகளும் சுப்பிரமணியன் என்ற மகனும் உள்ளனர். பேச்சியம்மாள் தற்போது தென்காசி பகுதியில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லிடைக்குறிச்சியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் இந்த மூதாட்டி வேலம்மாள் அவரது பேரன் மற்றும் மகள் ஆகியோர் வாடகைக்கு இருந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாட்டியின் உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரது மகள் பேச்சியம்மாள் மருத்துவமனைக்கு கூட்டி போகிறேன் என கூறி இந்த வேலம்மாளை அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அவரது பேரனுடன் அழைத்து வந்துள்ளார். பாட்டியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த பேரன் நேற்று முன்தினம் பகல் 11 மணி அளவில் அவரை மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஆம்புலன்ஸ் நிறுத்தம் அருகே தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். இது குறித்த விசாரணையில் இனிமேல் இந்த மூதாட்டியை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியாது என கொடூரமாக கூறிவிட்டு அவரது பேரன் தலைமறைவானது தெரிய வந்தது. சாலையில் மருத்துவமனைக்கு எதிரே வீசப்பட்ட இந்த மூதாட்டி வேலம்மாள் அங்கேயே 2 நாட்களாக படுத்திருந்துள்ளார். சாப்பிடாமலும் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாக அப்பகுதிக்கு சென்று வந்த பொதுமக்களும் மற்றும் அப்பகுதியில் இருப்பவர்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் வருவாய்த்துறையின் கிராம நிர்வாக உதவியாளர் மற்றும் அப்பகுதியின் வருவாய் ஆய்வாளர் எசக்கியப்பன், துணை வட்டாட்சியர் சீதா தேவி ஆகியோர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரின் நேரடி உத்தரவின் பேரில் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டனர். பாட்டியை கைவிட்டு சென்ற பேரன் குறித்து கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சொந்த மகனும் மகளும் பேரனும் இப்படி நடு ரோட்டில் பாட்டியை கைவிட்டு சென்றது நியாயமா என வேலம்மாளை கண்ட பொதுமக்கள் பலரும் கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வருவாய்த்துறையினர், பின்னர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரின் முயற்சியால் தற்போது அந்த மூதாட்டியை அருகில் உள்ள ஒரு தனியார் காப்பகத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்த்துள்ளனர். இந்த நிகழ்வுகள் குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் சற்று முன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் பேசிய போது நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உண்மைதான் என்றும் மிக மிக வேதனை அளிக்கும் நிகழ்வு இது என்றும் குறிப்பிட்டார். இதுபோல முதியவர்களை பராமரிக்க முடியாமல் இருப்பவர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கோ கொண்டு வந்தால் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசின் வழிமுறைகளுக்கு ஏற்ப உடனடியாக அவர்களை முகாமில் சேர்த்து பராமரிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் திருநெல்வேலி கலெக்டர் டாக்டர் இரா சுகுமார் தெரிவித்துள்ளார். 9441850000 என்ற திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் மொபைல் எண்ணிற்கு எப்பொழுதும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்காக பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் முதியவர்களை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாமல் சாலையில் வீசி செல்லும் அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, சமூக நலத்துறை இது குறித்து உடனடியாக கணக்கெடுத்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது.